ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜேகே மெமரிஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டோரியை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த 24 இயர்ஸ் தான் என் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு, நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன், எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. அது எதனா ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நான் சொல்ல வர்றது உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகாது. ஏதோ ஒரு இடத்துல அப்படியே பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், என் பேர் காயத்ரி. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். என் பேர் காயத்ரி. நான் வந்து கும்பகோணத்தில் தான் பிறந்தேன். என்னோட சொந்த ஊர் வந்து என்னோட கும்பகோணம். நான் அங்கே தான் பிறந்தேன். என் கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க. நாங்கள் மொத்தம் 3 பேர் எங்கள் வீட்டில். நாங்கள் எப்படி இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி இருந்தோம் அப்படின்னு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நாங்கள் கும்பகோணத்தில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்தோம். எங்களோட ஊரே அதுதான். எங்கள் அப்பா வந்து ஒரு ஹேண்டிகேப்டரு. எங்கள் அப்பாவுக்கு வந்து கை இருக்கும், ஆனால் இருந்தும் அது யூஸ் இல்லை. ஸோ எங்கள் அப்பா வந்து ஹேண்டிகேப்டர். எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டு சைடில் இருந்து எங்கள் அப்பாவை ஏற்றுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, நீ ஒரு லவ் பண்ணுற ஒரு நல்ல கை கால்னா பார்த்து பண்ணிக்க வேண்டியதானே, இந்த மாதிரி உள்ள ஒரு ஆளை நீ ஏன் லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து திட்டிருக்காங்க. அம்மா வந்து அதெல்லாம் எதையும் கேட்காம எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எங்கள் அக்கா பிறந்து, நான்லாம் பிறக்கவே இல்லை. அக்கா பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான், அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா தான் அம்மாவே வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு லைஃப் நல்லா தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்பாவுக்கு வந்து கும்பகோணத்தில் வேலை கிடைக்கல. அப்பா வந்து வெங்காயம் தக்காளி இந்த வியாபாரம் தான் பார்ப்பாங்க. தள்ளுவண்டியில் ஓட்டிட்டு போயிட்டு இந்த வியாபாரம் தான் பார்ப்பாங்க. அதில் சரியாக வருமானம் இல்லை. நாங்கள் 3 குழந்தைங்க. ஸோ எப்படி பிள்ளைங்களை பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுனால எங்கள் அத்தை வந்து இங்கே சென்னை தரமணியில் எங்கள் அத்தை இருந்தாங்க. ஸோ எங்கள் அத்தை வீட்டில் போய் ஸ்டே பண்ணி அங்கே சென்னையில் நம்ம எதனா பார்த்துப்போம் அப்படின்னு பொழப்பு தேடி தான் சென்னைக்காக நாங்கள் வந்தோம். சென்னைக்கு வந்த ஒரு 1 இயர் தான். அந்த 1 இயரில் வந்து அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அப்பா எப்படி இறந்தாங்க அப்படின்னா, அப்பா வந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுவாங்க. எக்கச்சக்கமா அப்பா ட்ரிங்க் பண்ணுவாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, நிறைய பண்ணுவாங்க. அப்படி பண்ண சொல்ல என்ன ஆச்சு அப்படின்னா, அப்பா சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு இங்க வேலை கிடைக்கல, அம்மாவுக்கு வேலை கிடைச்சிது. அம்மா வீட்டு வேலைக்கு தான் போனாங்க. அம்மா நிறைய வீட்டு வேலை பார்த்தாங்க. அதுல போய் தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அப்பா வந்து வேலை கிடைக்காம இருந்தது. ஒரு ஒயின் ஷாப்ல அப்பாவுக்கு வேலை கிடைச்சிது. தரமணியில ஒரு ஒயின் ஷாப்ல அப்பாவுக்கு வேலை கிடைச்சிது. ஸோ ஒயின் ஷாப்ல அப்பாவுக்கு வேலை கிடைக்கவும் சரி அந்த வேலையை விடுவானே அப்படின்னு அப்பா அந்த வேலைக்கு போனாங்க. சும்மாவே சொல்ல முடியாது, அப்பா குடிப்பாங்க. ஸோ ஒயின் ஷாப்புங்கும் போது நம்ம சொல்லவா வேணும். ஸோ எல்லாரும் டிப்ஸு, பார்ட்டி, இது தரேன் அது தரேன் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க கிஃப்டா. அப்பா பயங்கரமா இன்னும் ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆனாரு. காலைல எழுந்ததுமே குடிக்கிறது அப்படின்னு இப்படியே தான் போயிட்டு இருந்தாங்க. அப்பா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உடம்பு முடியாம போயிடுச்சு. அப்பா ஒரு லாஸ்ட் ஒரு 6 months இல்லை 1 year நினைக்கிறேன், எப்படின்னு சரியா ஞாபகம் இல்லை, அதுக்குள்ள அவங்க படுக்கையிலேயே ஆயிட்டாங்க. படுக்கையில தான் எப்பவுமே இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு நான் தான் ரொம்ப இஷ்டம். நான் ரொம்ப செல்லமா இருப்பேன் எங்க அப்பாவுக்கு. எங்க அக்கா என் தம்பியை தாண்டி நான் ரொம்ப செல்லமா இருப்பேன். ஏன்னா நான் மட்டும்தான் எங்க அப்பா ஜாடையில இருப்பேன். மீதி எங்க அக்கா என் தம்பி எல்லாம் எங்க அம்மா வீட்டு வகையரா, நான் எங்க அப்பா வீட்டு வகையரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்லம். ஸோ அப்பா படுக்கையிலே இருக்கும்போது நான் தான் அப்பாவுக்கு எல்லாம் கிளீன் பண்றது, வைக்க, அந்த மாதிரி வேலை எல்லாமே நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பாவுக்கு மஞ்சக்காமலை வந்துருச்சு. மஞ்சக்காமலை இருக்குங்கிறது அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அம்மாட்ட அப்பா சொல்லிக்கவே இல்லை. ஏன்னா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ கடைசி காலத்துல பணத்துக்கு என்ன பண்ணுவா அப்படி இப்படின்னு யோசிச்சு அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. அப்படியே விட்டுட்டாங்க சொல்லாமலேயே. அம்மாவும் அது எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரா கண்ணு, இந்த கை, நகம் இதெல்லாம் ஒரு மாதிரி எல்லோஷா ஆயிடுச்சு. அப்பா போற யூரின் கொண்டு எல்லோ. அப்பா படிக்கல தானே இருக்காரு. ஸோ நாங்க தானே கிளீன் பண்ணணும். அப்பா போற யூரின் கொண்டும் எல்லோவா இருக்கவும் அம்மாவுக்கு பயம் வந்து, அப்ப அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு கொட்டாங்குச்சியில சாப்பாடு போட்டு அப்பாவோட யூரினையும் போட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. அது ஒரு மாதிரி லெமன் சாத கலர்ல அந்த இது ஆயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சிருக்கு அப்பாவுக்கு மஞ்சக்காமலை அப்படின்னு சொல்லி. எங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியவே இல்லை. தெரிஞ்ச சில நாட்கள்லயே அப்பா இறந்துட்டாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. மிட் நைட் அப்போ சண்டே மிட் நைட். ஸோ மண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை, 12 மணிக்கு மேலே மண்டே ஆயிடும்ல.
எனக்கு நல்லா இன்னமும் நினைவுல இருக்கு அப்பா எப்படி இருந்தாங்க அப்படின்னு. அந்த மண்டே நைட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்பா படுத்திருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு சுத்தமா முடியவே இல்லை. அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நான் அம்மாட்ட மிட் நைட் நான் எழுந்து அம்மாட்ட கேட்குறேன், ஏன் அழுதுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறேன். அம்மா உடனே என்ன சொன்னாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்காவை எழுப்பி விட்டு அக்காவை கொண்டு போய் பார்த்தா தம்பி ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 1 வயசு 1.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தம்பிக்கு. அவ்வளோ தம்பி ரொம்ப சின்ன பிள்ளை. அந்த டைம்ல அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப இதுவாகி அம்மா என்ன பண்ணாங்க, ஓவரா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வந்து ஜபன் எல்லாம் வீட்டுல வச்சிருக்கோம். நாங்க ஹிந்து தான், பட் இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு எல்லா சாமியும் பிடிக்கும். ஸோ சர்ச்சுக்குமே எங்களெல்லாம் அனுப்புவாங்க. அப்படி இருக்கும் போது சண்டே கிளாஸ்ல வந்து எங்களுக்கு ஒரு ஜப எண்ணெய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த எண்ணெய் வீட்டுல இருந்தது. அதை வச்சு அம்மா வந்து என்ன பண்ணாங்க, அப்பாவுக்கு நெத்தில சிலுவை மாதிரி போட்டு விடுங்கம்மா அப்படின்னாங்க. நாங்களும் போய் போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் முடியல, அதான் நம்ம தெரிஞ்சு போச்சு அப்பா இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்பா வாயில இருந்து ரெட் கலர்ல ரத்த கட்டி மாதிரி வந்து கீழே விழுந்தது. ஸோ அம்மா அதை பார்த்து ரொம்ப அழ ஆரம்பிச்சு ரொம்ப இது பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்குலாம் இப்ப விவரம் கூட தெரியாது. ஆக்சுவலா தம்பிக்குலாம் சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. தம்பிக்கு வந்து 1 வயசு 1.5 வயசு இருக்கும் அப்பா இறக்க சொல்ல. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா அதே ஊர்ல தான் இருந்தாங்க. அதே ஊர்ல இருந்த சொந்தக்காரங்களே அம்மாவை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரு ஆம்பளத்தோணம் இல்லாம ஒரு பொம்பளை 3 பிள்ளைங்களை வச்சு எப்படி வளர்ப்பா அப்படின்னு அம்மா மேல ஒரு மாதிரி அப்படியே பேச்சுவார்த்தை எங்க காதுல படவும் எங்களுக்கு அது ரொம்ப சிரமமாச்சு. அம்மா வந்து ஹஸ்பண்ட் எல்லாம் ஒண்ணு பொட்டு தாளெல்லாம் இல்லாம தானே இருப்பாங்க. ஸோ அம்மா அதே மாதிரி பொட்டு தாளெல்லாம் எதுவும் இல்லாம ரோட்ல நடக்கும் போது வைக்கும் போதெல்லாம் அம்மா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அம்மா எத்தாப்புல வந்தா சில பேர் திரும்பி கூட எத்தாப்புல வரமாட்டாங்க. அது ஒரு மாதிரி அபசகுணமா பார்ப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, அந்த ஊர்ல இருக்க எங்களுக்கு பிடிக்கல. அதனால நாங்க அந்த ஊரை விட்டு இது பண்ணி வெளியே வந்துடலாம் அப்படின்னு வெளியே வர யோசிச்சோம். ஸோ அந்த டைம்ல தான் எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், எங்க அப்பா எங்க அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்களுக்கு மீட் பண்ணாங்க. எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எங்களை பார்த்து எங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி இப்ப இருக்கிற சென்னையில முகிலிவாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து நாங்க இருந்தோம். அந்த ஊர்ல தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். தம்பி அது இதுன்னு ஆரம்பிச்சது. இதுக்கு இடையில நாங்க திருநின்ற ஊர்லயுமே நாங்க இருந்தோம். ஸோ அப்படியே ஒவ்வொரு ஊரா அப்படியே ஸ்டார்ட் ஆகி வந்து கடைசியா நாங்க வந்து சேர்ந்த ஊர் தான் முகிலிவாக்கம். அந்த ஊருக்கு நான் வரும்போது நான் அங்க வந்து எனக்கு 5th படிக்கிறேன். நான் எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அந்த 10 வயசு இருக்கும் போது இந்த முகிலிவாக்கங்கிற ஒரு ஊருக்கு நான் வந்தேன். அங்க வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். எங்க அக்கா வேலைக்கு போக ஆரம்பிச்சா. நல்லா தான் போயிட்டு இருந்தது. இதுக்கு நல்லா அது ஒரு நல்ல லைஃப் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. அம்மா இருந்தாங்க கூட, வந்து எங்களோட ஃபாதர் மாதிரி கூட எங்க அப்பாவும் இருந்தாங்க. அப்பா மீன்ஸ் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, எங்க அப்பா எங்க அம்மாவோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க வந்து எங்க கூட இருந்தாங்க. அவங்களும் ஃபினான்ஷியலா எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா இருந்தாங்க. அம்மா இங்க சென்னையில உள்ள டிஎல்எஃப்ல தான் அம்மா வந்து வேலைக்கு போனாங்க. வீட்டு வேலைக்கும் அம்மா போனாங்க. வீட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது அப்புறம் இந்த டிஎல்எஃப்ல வந்து வேலை கிடைக்கவும் எங்க அம்மா டிஎல்எஃப்க்கு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கார்டியன், என்னோட கார்டியன் இருக்காங்களே, எங்க கார்டியன் மூலியமா தான் எங்க அம்மாவுக்கு அந்த டிஎல்எஃப்ல வேலை கிடைச்சிது. ஸோ அதனால எங்க அம்மா டிஎல்எஃப்ல போய் வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. நல்ல ஒரு லைஃப் சூப்பரா போயிட்டே இருந்தது. இதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முகிலிவாக்கம் வந்து ஒரு 1 இயர் தான். ஸோ 10 வயசு இருக்கும். அந்த 1 வருஷம் தான் அம்மா அந்த மாதிரி எங்க கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு வீட்லயே. சடனா வீட்லயே அம்மா சமைச்சிட்டு இருக்கும் போது அது ஒரு மாதிரி நெற்காயம் பட்டு அம்மா மேல நெருப்பு பத்திக்கிச்சு. ஸோ அம்மா மேல நெருப்பு பத்திக்கவும் அம்மா எங்க கண்ணெதிரிலே எரியுறாங்க. நான்லாம் சின்ன பிள்ளை. என் தம்பிக்கு வந்து என் தம்பி ஒரு 3வது படிச்சுட்டு இருக்கான். என் தம்பி அம்மா 3வது படிச்சுட்டு இருக்கிறான். அந்த டைம் தான் அம்மாவுக்கு மேலெல்லாம் ஒரே நெருப்பா இருக்கு. எங்களால என்ன பண்றதுன்னு தெரியல, ஏது பண்றதுன்னு தெரியல. அக்கா கொஞ்சம் எங்க அக்கா ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஒரு பொண்ணு தான், கொஞ்சம் மெச்சூர்டு. அக்காவுக்கு என்ன ஒரு 15-14 வயசு இருக்கும். எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும். என் தம்பிக்கு ஒரு 8 வயசு இது போலதான் இருக்கும். ரொம்பவே சின்ன பிள்ளைங்க தான் நாங்க. இந்த டைம்ல எங்க அம்மா எங்க கண்ணெதிரில எரியுறாங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. என்னோட உடம்புல கூட நிறைய தீக்காயம் இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் வந்து எங்க அம்மா அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நாங்க அந்த நெருப்பெல்லாம் பட்டுதான் எம்எல்ஏ இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன கிளவின்னு சொல்லுவீங்க. கண்ணுக்கு பக்கத்துல சுருக்கம் வரும், கண்ணுல முடியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அது எனக்கு எப்படி ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க பாருங்க, வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. ஸோ அம்மாவுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அம்மாவுக்கு அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. இங்க கேதார் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் எங்க அம்மா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கிறாங்க. நாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நாங்க கேட்டோம்,
இந்த மாதிரி அட்மிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்து கட்டிட்டு இருக்க ஹாஸ்பிட்டலுமா, அதெல்லாம் இதை பார்க்க மாட்டோம், நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னாங்க. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம டிஎல்எஃப் வாசல்ல வந்து மிட் நைட் ஒரு 1:30 மணிக்கு எதனால டிஎல்எஃப் வாசலுக்கு வந்தோம் அப்படின்னா, எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அவங்க டிஎல்எஃப்ல தான் வேலை செய்யறாங்க. ஸோ அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட், எங்க அம்மாவுக்கு டே ஷிஃப்ட். அவங்க நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நாங்க கேட்குறோம், அப்பா இந்த மாதிரிப்பா அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுப்பா, என்ன பண்றது இல்லப்பா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடலாமே டிஎல்எஃப் வாசல்ல போய் நாங்க நிக்கிறோம். டிஎல்எஃப் வாசல எங்களை அலோ பண்ணவே இல்லை. ஏன்னா அங்க கார்டு ஐடி கார்டு இருந்தா மட்டும் தான் உள்ளேயே போக முடியும். நார்மல் பீப்புள் எல்லாம் உள்ள போகவே முடியாது. அங்க உள்ள செக்யூரிட்ட சொல்லி அந்த அப்பாவை வெளியே வர வச்சு அவங்கள பார்த்து, அதுக்கப்புறம் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம ஆட்டோல வச்சுக்கிட்டே எங்க அம்மாவை நாங்க வந்து நிர்வாணமா, ஏன்னா எங்க அம்மா உடம்பு ஃபுல்லா பத்திக்கிச்சு, முடி கருப்பாயிடு, எல்லாம் பொசுங்கி போச்சு, பிளாக் எல்லாம் கருப்பு ஸ்கின், அதுக்கெல்லாம் மாதிரி உடம்புல போட்டிருந்த பாலிஷ் சாரி தான். அந்த பாலிஸ்டர் சாரியே அம்மா உடம்பெல்லாம் ஒட்டிக்கிச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால. அதனால எங்க அம்மா நிர்வாணமா தான் இருக்கிறாங்க. நானும் எங்க அக்கா எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், ஒரு பெட்ஷீட்டை எங்க அம்மா மேல படாம போத்திருந்தோம். தப்பித்தவே அம்மா மேல பட்டப்போ அம்மா அதை கத்துறாங்க, என்னால எரியுது தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எங்களுக்கு அது ரொம்ப சிரமமாவும் ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த இதெல்லாம் எடுத்துட்டு எங்க அம்மாவை கூட்டிட்டு போயிருந்தோம். நாங்க ஆட்டோல வச்சே தான் நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். எந்த ஹாஸ்பிட்டலையும் அம்மாவை சேர்க்கல. அதுக்கப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் கூட எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த டைம்ல வந்து எங்கள்கிட்ட போனும் இல்லை, அக்காட்ட ஒருத்தி மட்டும்தான் போன் இருக்கு. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆம்புலன்ஸும் கிடைக்கல, ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே எங்களுக்கு தெரியல. சடனா அம்மா என்ன பண்ணோம், ஒரு ஆட்டோல எடுத்து தூக்கி போட்டு உட்காந்தீங்க. அதுக்குள்ள அந்த அப்பா வந்துட்டாருல்ல. ஸோ நாங்க எல்லாம் சேர்ந்து ஆட்டோல எடுத்து அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். கேஎம்சி ஹாஸ்பிட்டல் சேத்துப்பட்டல இருக்கு, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இங்க கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்க போய் அம்மாவை அட்மிட் பண்ணோம். நைட் 3 மணிக்கு அம்மாவை அட்மிட் பண்ணோம். மறுநாள் காலையில சனிக்கிழமை நைட்டு 3 மணிக்கு அந்த சம்பவம், சனிக்கிழமை நைட்டு 11 மணிக்கு சம்பவம் நடக்குது. இந்த பிரச்சனை நடந்து 12 மணி வரைக்கும் 3 மணி வரைக்குமே அம்மா வச்சு சுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடும்ல மிட் நைட்க்கு அப்புறம். ஸோ அப்ப போய் அம்மாவை அட்மிட் பண்றோம். அட்மிட் பண்ணி அதே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:10க்கு அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. ரொம்ப சின்ன பொண்ணு, மேல ஒரு சின்ன இதுதான் போட்டிருக்கேன், ஒரு குட்டியோண்டு சாக்ஸ் இவ்வளவுதான் போட்டிருக்கேன். தம்பி ட்ரெஸ்ஸே இல்லாம தான் இருந்தான். அக்கா வந்து வேலைக்கு போயிட்டு அப்பதான் வர்றா. அவ படிப்பை பாதிலேயே நிப்பாட்டிட்டா, ஏன்னா எங்களுக்காக அப்படின்னு சொல்லி. அக்கா தான் வரா. அக்கா வந்து அவ ட்ரெஸ் மட்டும்தான், டாப்பு பேண்ட் மட்டும் தான் போட்டிருக்கா. அவள்கிட்ட ஒரு ஷால் கூட மேல இல்லை. அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து அக்கா எங்கள்கிட்ட சொல்றா. எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. எனக்கு கொஞ்ச நாள் பேச்சே வரல, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடுச்சு. சண்டே வந்து பாடி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாடி தரமாட்டேன் அப்படிங்கவும் எங்க அப்பா என்ன பண்ணாரு, எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே ஒரு மாதிரி எரிஞ்சு போயிருக்கு. வீடே இல்லை, ஹவுஸ் ஓனர் திட்டுறாங்க. ஏன்னா வாடகை வீட்டுல இருக்கோம், ஹவுஸ் ஓனர் திட்டுறாங்க. எங்க அப்பா பணம் ரெடி பண்ணி ஹவுஸ் ஓனருக்கு காசு கொடுப்பாங்க, வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அம்மா இறந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, பாடி கூட இன்னும் வாங்கல. அதுக்குள்ள ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த அப்பா எங்களை என்ன பண்ணாரு, எல்லாம் சரியாயிடு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நைட் எங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா எங்க அப்பாவும் இல்லை, எங்க அக்காவும் இல்லை. எங்க அக்கா லவ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ இப்ப அவங்களதான் மேரேஜ் பண்ணிருக்கா. அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தா. அவங்க யாருமே வீட்டுல இல்ல, நானும் தம்பி மட்டும்தான் வீட்டுல இருக்கோம். சின்ன பிள்ளைங்க, நான் 6வது தான் படிச்சுட்டு இருக்கேன். சின்ன பிள்ளைங்க. அப்போ நான் பாக்குறேன். அப்புறமா அக்காட்ட இருந்து ஒரே ஒரு இது, இந்த மாதிரி எங்கேயும் போகாதீங்க, வீட்டுல இருங்க, காசு வச்சிருக்கேன், இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுல இருங்க, நான் வர வரைக்கும் எங்கேயும் போக கூடாது, யாரு கூப்பிட்டாலும் எங்கேயும் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி மட்டும் இது பண்ணிட்டு போயிட்டேன். அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறா அப்படிங்கிற மாதிரிதான். நானும் வந்துருவான்னு நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணோம். காலையில போனாங்க திங்கட்கிழமை, அம்மா சண்டே இறந்துட்டாங்க. ஸோ மண்டே எல்லாரும் போறாங்க. வந்துருவாங்கன்னு காலையில இருந்து நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அம்மா வரவே இல்லை, கொஞ்சம் கூட வரவே இல்லை, யாருமே வரல. நைட் டைம்ல ஒரு 10:30 மணி இருக்கும். அது மாடி மேலதான் வீடு. ஸோ மாடியில இருந்து நெட்டி பாக்குறேன். அங்க இருந்து அந்த அப்பா, எங்க அக்கா லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன், அவங்கதான் இப்ப எங்களோட மாமா. ஸோ அவங்க 3 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அம்மா எங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம். இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லம்மா, அதனால அம்மா கொண்டு போய் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வரல. எனக்கு அதுதான் எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. எங்க அப்பா இறந்தப்போ கும்பகோணத்துல இருந்து எல்லா ஆளும் வந்து சூப்பரா எங்க அப்பாவோட சாவை எடுத்து போட்டாங்க. அதுக்கு எங்க அப்பா இறந்ததுல இருந்து எங்க அம்மா எங்களை யாருக்கிட்டையுமே பேச விடல. எங்களுக்கு எந்த சொந்த பந்தமும் இல்லாமலேயே போயிடுச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்ட்டு எந்த சொந்த பந்தமும் இல்லாம போயிடுச்சு. அம்மா இறந்தப்போ எங்களுக்கு எந்த சொந்தமும் தெரியல, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதனால எங்க அம்மா ஒரு அனாதை போன மாதிரிதான் எடுத்துன்னு போட்டாங்க. சாமி சத்தியமா சொல்றேன், எங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு பூ கூட வாங்கி எங்க அம்மா இதுல சாத்தல.
ஏன்னா யாருமே இல்லை, யாருமே இல்லாம என்ன பண்றது அப்படின்னு தெரியவே இல்லை. ஆம்புலன்ஸ்லயே வச்சாங்க, ஆம்புலன்ஸ்லயே கொண்டு போய் அவங்களுக்கு கடைசி முகத்தை கூட நானும் சரி என் தம்பியும் சரி நாங்க பார்க்கவே இல்லை. எங்க அக்கா மட்டுமே தான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்து அப்படியே வீட்டுக்கே கொண்டு வராம பாடியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகி எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அம்மா இப்படிதான் எங்க விட்டு இல்லாம போனாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அப்பா எங்க கூடயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க கூடயே இருந்து இந்த பிள்ளைங்களை நாங்களே பாத்துக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு அப்பாவா அம்மாவா எல்லாமே அவங்களே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வரைக்குமே சரி என்னோட எல்லா ப்ரூஃப் என்னதுன்ட்டு இல்லை, என் அக்கா என் தம்பி எல்லாரோட ப்ரூஃப்லயுமே அப்பா அம்மாங்கிற பேரே இருக்காது. இத்தனை வருஷம் எங்களை பாத்துக்கிட்ட அந்த கார்டியன் இருக்காங்கல்ல அவங்களோட பேர் தான் இப்ப வரைக்குமே எங்களுக்கு சர்வே ஆகிட்டே இருக்கு. எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப நல்லா வளர்த்தாங்க. நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு அப்பா இல்லை அப்படின்ட்டு, இவங்கதான் எங்க அப்பா அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஆக்சுவலா அவர் எங்களை வளர்த்தவர், அதுதான் உண்மை. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணி நான் நல்லா படிப்பேன், சூப்பரா படிச்சுட்டு இருந்தேன். நிறைய ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைச்சிது. நல்ல ஸ்காலர்ஷிப் மூலியமா நான் வெளியிலலாம் போய் படிக்க ஆரம்பிச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா படிக்கிற அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு போயிட்டு கான்வென்ட்ல சேர்க்கிறா அப்படின்னு ஸ்கூல் மூலியமாவே என்னை கொண்டு போய் ஆவடியில கொண்டு போய் ஆவடி ஹிமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டாங்க. அது ஒரு போர்டிங் ஹாஸ்டல் தான். ஸோ ஹாஸ்டல்ல தான் படித்தேன். கிறிஸ்டின் ஸ்கூல் தான், கிறிஸ்டின் ஹாஸ்டல்ல தான். ஹாஸ்டல்லே படிச்சு ஹாஸ்டல்லே தான் எல்லாம் வளர்ந்தேன். இதுக்கு இடையில நம்மளோட விஷயம் ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒருத்தவங்க மேல ஒரு லவ் இருக்கு. ஆனா நம்மளால சொன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி போயிடுது. ஸோ ஒரு பப்பி லவ் மாதிரி அப்படி இப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க நான் மீட் பண்ணேன், எனக்கு அப்ரோச் பண்ணாங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணாம இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாளடைவில் நானும் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சரி ஓகே இதான் லைஃப், இப்படிதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி காலப்போக்கில் எல்லாரும் போற மாதிரி நானும் அதுல போனேன். என்ன எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும். 14 வயசுல இருந்து அப்ப நான் ஏஜ் எல்லாம் அட்டன் பண்ணவே இல்லை. ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னால இருந்து லவ் பண்ணி அப்படியே அது ஒரு மாதிரி பெரிய அந்த ஏரியா ஃபுல்லாவே ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. நான் இன்னார லவ் பண்றேன், இன்னார் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகவும் ஓகே அப்படின்னு அப்படி தட்டு மாதிரி எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும். எனக்கு ஒரு 17 வயசுல நான் வீட்டெல்லாம் விட்டு எல்லாரும் வேணாம் தான் சொன்னாங்க. ஸோ எல்லாரும் பேச்சு மீறி நானே இது பண்ணி ஏன்னா அப்படி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நானே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி மேரேஜுமே நான் பண்ணிக்கிட்டேன். 17 ஏஜ் இருக்கும். ஸோ அந்த ஏஜ்ல நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். 17ல மேரேஜ் பண்ணி 18ல பேபி 18 கன்சீவ் ஆகி பாப்பா பிறந்துட்டா. ஏன்னா மேரேஜ் பண்ண ஒரு 2 மந்த்லயே ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன். 18 வயசுலலாம் டெலிவரி ஆக போகுது. ஸோ 19 வயசுலலாம் என் கையில பாப்பா இருக்கு. எனக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு கூட எனக்கு தெரியவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 18-19 வயசு தான். எனக்கு ஒரு 3 வருஷம் தான் கல்யாண லைஃப் இருந்தது. கல்யாண லைஃப் தாண்டி நல்லாதான் போச்சு. மேரேஜ் லைஃப் குறை சொல்றதுக்குலாம் எதுவும் இல்லை, நல்லாதான் போச்சு. நாளடைவில் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி ஃபேமிலி சர்க்கிள் அது இது அப்படி அப்படின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். சில பர்சனல் விஷயம் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும் போது என்னால் அந்த லைஃப்குள்ள இருக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸாக இருந்தது. சரி வேணாம் அந்த லைஃப்பை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க இருந்து தனியா செப்பரேட்டா வெளியே வந்துட்டேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா நான் 18-19 வயசு பொண்ணு நான் வெளியே வரும்போது எனக்கு என்ன தெரியும், நான் எங்க போவேன், என்னால யாருக்கிட்டையும் போகவும் முடியல, எங்கேயும் வைக்கவும் முடியல. சரி நம்ம யார்ட்டையும் சொல்லி காமிக்கலாம், எங்கேயாவது போய் செத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க இருந்து 19 வயசுல நான் வீட்டை விட்டு வெளியே வரேன். வெளியே வந்து நான் எங்கேயும் போல. வீட்டு பக்கத்துலயே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த கோவில்ல தான் நைட் 2 மணி வரைக்கும் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் அங்கிருந்து வெளியே வந்து நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா நைட் ஃபுல்லா எங்க இருந்த அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருமே, சில நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பூர் கிளம்பி போயிட்டேன். ஏன்னா சாமி சத்தியமா சொல்றேன், அந்த வீட்டுல இருந்து நான் வெளியே வரும்போது ஒரு நகையோ நட்டோ துணிமணியோ காசோ எதுவுமே நான் எடுத்துட்டு வரல. நான் எடுத்துட்டு வந்த ஒரே பொருள் 1000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன். அது என் கையில. ஏன்னா என் கூட பிறந்தவங்க என்னை பார்க்க வரும்போது என் கையில ஒரு 100-200 காசு கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி கொடுத்த காசெல்லாம் நான் சேர்த்து வச்சு என் கையில ஒரு 1000 ரூபாய் இருந்தது. அந்த 1000 ரூபாய் மட்டும்தான் நான் எடுத்துட்டு போனேன். கட்டின தாலி என் கழுத்துல இருந்தது, வேற எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஒரு போட்டுக்க துணி கொண்டு இல்லாம அந்த 1000 ரூபாய் பணத்தோட மட்டுமே தான் நான் அங்கிருந்து கிளம்புனேன். அங்கிருந்து கிளம்பி நான் திருப்பூர் போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆட்டோக்காரன் என்னை அபியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஆட்டோல உட்காந்து பேக் சைடு அழுதுட்டு இருக்கேன். கையில போனுன்னு எதுவும் இல்லை, எங்க போறதுன்னு தெரியல. அழுதுகிட்டே பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டோல ஏறுறேன். கரெக்டா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள ஒரு ஆட்டோல உள்ளவன் என்னை இது பண்ணி என்ன கேப் பண்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணான். அவன்கிட்ட இருந்து இது பண்ணி 4-5 பேரை கூப்பிட்டு பிரச்சனை பண்ணி அங்க இருந்து நான் வெளியே வந்தேன். எனக்கு என்ன பண்றது அப்படின்னு எதுவுமே தெரியவே இல்லை.
சரி வேலை அப்படின்னா அது திருப்பூர் கோயம்புத்தூர்ல கிடைக்கும், அங்க போனா நமக்கு தங்கறதுக்கு இடமும் சாப்பாடும் இதெல்லாம் சேர்த்து நமக்கு கொடுத்துருவாங்க, எங்கேயும் போக கஷ்டம் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி திருப்பூர் போனேன். திருப்பூர் போய் அங்க யாரை பாக்குறது, எங்க போறது, எந்த கம்பெனியை தேடுறது, எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாம அதே திருப்பூர் இதுல போய் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பப்ளிக் டாய்லெட் பக்கத்துல உட்காந்துருக்கேன். எனக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பப்ளிக் டாய்லெட் கழுவுற அந்த ஒரு பாட்டிமா இருந்தாங்க. அந்த பாட்டிமா தான் என்னை பார்த்து, ஏமா ரொம்ப நேரமா இங்கேயே உட்காந்துட்டு இருக்கா, என்னாச்சு அப்படின்னு கழுத்துல தாலி போட்டிருந்தேன். என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரிம்மா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், எங்க போறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லவும் அவங்க சொன்னாங்க, நான் உன்னை என் பேத்தி மாதிரி பாத்துக்கிறேன், என் வீட்டுக்கு வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நமக்கும் அடைக்கலமா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டிமா வீட்டுக்கே போயிட்டேன். அவங்க வீட்டுல போயிட்டு அவங்க ஆக்சுவலா பப்ளிக் டாய்லெட் தானே கழுவுறாங்க, சரி நம்மளும் அந்த வேலையை போய் செய்வோம் அப்படின்னு இப்போவும் ஞாபகம் இருக்கு. திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல நான் அந்த பப்ளிக் டாய்லெட் உட்காந்து நான் கழுவுனேன். இப்போ லாஸ்டா நான் ஈசா கோயிலுக்கு போகும்போது கூட எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. அந்த டாய்லெட் எல்லாம் கழுவின பாட்டிமா கூட இருந்தேன். அந்த பாட்டிமா கூட இந்த வீட்டுல நான் இருக்கும் போது நிறைய பேர் வந்து கவு தட்டுவாங்க. ஏன்னா அந்த பாட்டிமா ரொம்ப வயசான பாட்டிமா, நான் வயசு பொண்ணு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கதவெல்லாம் தட்டி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாவும் ரொம்ப சிரமமாவும் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் நான் திருப்பூர்ல ஃபேஸ் பண்ணேன். திருப்பூர்ல திருப்பூர்ல வந்து ஒரு 6 மந்த் ஒரு 8 மந்த் என்னவோ நான் தனியா திருப்பூர்ல இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன் இப்படியே இருக்கிறது, சரி தெரிஞ்ச ஊருக்கே எங்கேயாவது போயிடலாம், எங்க போனாலும் நம்ம சம்பாரிச்சு நம்ம தான் எல்லாம் பண்ணிக்க போறோம், ஸோ தெரிஞ்ச ஊருக்கா போய் அங்க போய் எதனா நம்ம பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி நான் திருப்பூர் கிளம்பி திருப்பூர்ல இருந்து கும்பகோணம் போயிடலாம். ஏன்னா கும்பகோணம் தான் என்னோட சொந்த ஊர். இத்தனை வருஷமா யாரையும் பார்க்காம கொள்ளாம தான் இருக்கும். ஸோ அங்க போயிடலாம், அங்க போனா நம்ம எதனா ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நான் அங்க போனேன். அங்க போயிட்டு அதே மாதிரியே என்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் நான் போனேன். நான் அங்க சும்மா நான் ஒன்றும் போல. 5000 ரூபாய் பணம் வந்து அவங்க கையில நான் கொடுத்தேன். ஆக்சுவலா 10,000 ரூபாய் வச்சிருந்தேன். நான் வேலை செஞ்சுக்கனால சேர்த்து வச்சிருந்த காசு 10,000 ரூபாய் வச்சிருந்தேன். அதுல வந்து 5000 ரூபாய் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருங்க, 5000 ரூபாய் வந்து நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட 5000 ரூபாய் கொடுத்து அவங்க வீட்டுல எண்ணி 1.5 மாசம் தான் நான் இருந்தேன். பணம் கொடுத்து நாங்க ஒரு 1.5 மாசம் நான் அங்க தங்கியிருந்தேன். அவங்க பார்த்துருந்த வேலையுமே நானும் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. நம்மள்ட்ட நல்லாதான் அவங்களுமே பேசிக்கிட்டு அவங்க வீட்டுல நான் ஒரு 1.5 மாசம் தான் நான் இருந்தேன். நல்லாதான் பாத்துக்கிட்டாங்க, நல்லாதான் வச்சுக்கிட்டாங்க, குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. பட் இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி மேரேஜ் ஆகி இப்படி பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படிங்கறதுனாலயே நம்மள எல்லாருமே ஒரு மாதிரி இலக்காரமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு அது ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் ஒரு பொண்ணுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ்ங்கிறது இருக்கவே கூடாதா? அந்த ஒரு லைஃப்னா அந்த ஒரு லைஃப் மட்டுமே தான் இருக்கணுமா? எனக்கு சுத்தமா எனக்கு புரியவே இல்லை. நிறைய பேர் கமெண்ட்லயுமே வந்து கேக்குறீங்க, இந்த மாதிரி இதுக்கு குழந்தைய விட்டு வந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஏன் நான் விட்டு வந்தேன் அப்படிங்கிற ரீசனுமே என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க வீட்டுல நான் தங்கியிருந்தேன். இந்த மாதிரி போச்சு. அப்பயுமே நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் அங்கே நான் தங்கிக்கிட்டேன். அங்கே நான் வீடு பார்க்க ஆரம்பிச்சேன். அங்கே நான் வீடு பார்த்து தனியா போயிட்டேன். அதே கும்பகோணம் தாராசுரம் அங்கே இந்த இதுல நான் வீடு பார்த்தேன். அங்கேயே வீடு பார்த்து தனியா போய் நான் இருந்தேன். தனியா போய் நான் ஏன் வந்துட்டு 4 பேர் 4 விதமா பேசுறாங்களே வைக்கிறாங்களே அப்படிங்கறதுனால தனியா ஷிஃப்ட் ஆகி நானே வேலைக்கு போய் நானே சம்பாதிச்சு எனக்கு வேணுங்கிற சாமான் செட்டு, எனக்கு வேணுங்கிற துணிமணி எல்லாம் நானே வாங்கி இத்தனை வருஷம் என் வாழ்க்கையை நான் தனியா எவ்வளவு கஷ்டப்படணுமோ கஷ்டப்பட்டு நான் இருந்திருக்கேன். ரூம்ல நான் இருக்கும்போது எல்லாம் வந்து கதவுலாம் தட்டி எல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவானுங்க, அபியூஸ் பண்ணுவானுங்க அப்படின்னு பயந்து ஒவ்வொரு நாளும் வாழ்வேன். வீட்டுக்கு விட்டு வெளியே வேலைக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து எல்லா கதவையும் சாத்திடுவேன், ஜன்னல் முதற்கொண்டு சாத்திடுவேன். யாரும் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல. கடைக்கு போய் ஜென்ஸ் யூஸ் பண்ற பேண்ட் ஷர்ட் வந்து 2-3 வாங்கிக்கிட்டேன். அந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டு விற்கிற கம்மி ரேட்டுக்கு 2-3 ஷர்ட் வாங்கிக்கிட்டேன். அது மாதிரி ஜென்ஸ் யூஸ் பண்ற ஒரு செருப்புமே வாங்கிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா என் வீட்லயும் ஒரு ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு பாதுகாப்புக்கு வேணுமே. ஏன்னா ஆம்பளை துணை இல்ல, தனியா ஒரு பொண்ணு இருக்குது, என்ன வேணா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் எனக்கு வரும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாவும் ஸ்ட்ரகிள்ஸாகவும் இருந்துச்சு. அப்ப வந்து அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், போய் ஜென்ஸ் யூஸ் பண்ற ஒரு ஃபேன் ஷர்ட் எல்லாம் வாங்கி வந்து வீட்டுல வச்சு யாச்சுன்னு துவச்சு போடும்போதும் அந்த ட்ரெஸ்ஸையும் சேர்த்து துவச்சு வெளியே காய வைப்பேன். வேலைக்கு போகும்போது செருப்பு தூக்கி உள்ள போட்டு வேலைக்கு போயிடுவேன். ரிட்டர்ன் நைட் வீட்டுக்கு வரும்போது ஜென்ஸ் செருப்பு தூக்கி வெளியே போட்டு என் செருப்பு தூக்கி வெளியே போட்டு கொஞ்ச நாள் நான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி தான் அங்க நான் இருந்தேன்.
என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. என்னோட சொந்தக்காரங்க கொண்டுமே சரி என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் இருப்பாங்க. அடுத்த நிமிஷம் நான் இப்படி போனதுக்கு அப்புறம் என்னை பத்தி எவ்வளோலாம் தப்பு 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 தப்பாலாம் பின்னாடி பேசுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்டா இப்பதானே ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தவங்க பின்னாடி அடுத்த நிமிஷம் இப்படி பேசுறாங்களே, சொந்தக்காரங்களே இப்படி பேசும்போது அப்ப யாரோ ஒரு 3வது மனுஷங்க நம்மளை பத்தி என்னென்ன பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அதனாலயே யாருகிட்டயுமே பேசல. இந்த நாள் வரைக்கும் எந்த சொந்தக்காரங்கிட்டையும் நான் பேச்சுவார்த்தையை வச்சுக்கல. எனக்கு யாருமே கிடையாது. தனியா அனாதையா இந்த நாள் வரைக்கும் தனியா தான் சர்வே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லைஃப் எல்லாமே இப்படிதான் போயிட்டு இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் நான் இப்படிதான் ஆகிட்டு இருக்கேன். நான் என்னோட நியூட்ரலா ஒரு ஃப்ரெண்டு வந்தா வீட்டுக்கு, லாஸ்ட் டைம் விளாக்ல கூட பார்த்துருப்பீங்க, என் ஃப்ரெண்டு வந்தா அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைமே ஒரு வாட்டி வந்தா. அப்ப அவ என்னை மீட் பண்ணும் போது அவ என்னை பார்த்து கேட்கிறா, என்ன ஆச்சு, நீ ஏன் குழந்தைய விட்டுட்டு நீ இங்க இவங்க கூட இருக்கிற, இவங்க குழந்தையோட உனக்கு இவங்க முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து வச்சா. அப்பதான் எனக்கு தெரியுது நிறைய பேருக்கு நான் குழந்தைய இப்ப சடனா விட்டு வந்துட்டேன், இப்ப ரீசனா நான் விட்டுட்டே இவங்க கூட வந்துட்டேன், ஒரு லைஃப்ல இருக்கும் போது நான் பிரிஞ்சு இவங்க கூட வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சுதான் எனக்கே இந்த பொண்ணு தான் தெரியுது. ஆக்சுவலா அப்படிலாம் இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். நான் விட்டு வந்தது 1-1.5 வயசு. இப்ப 5-6 வயசு இருக்கும். இத்தனை வருஷமா அவங்க யாரையுமே நான் பார்க்காம எதுவுமே இல்லாம நான் தனியா தான் இத்தனை வருஷம் நான் போராடி வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த சொசைட்டில. அதனால நீங்க சடனா சொல்லிடுறீங்க குழந்தைய விட்டு வந்துட்டேன். 10 மாசம் சுமந்து பெற்றதுன்னா எனக்கு எவ்வளவு வலி இருக்கும், எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். உடம்புல அவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. எல்லா ஹெல்த் இஷ்யூஸும் வந்ததுக்கு மெயின் ரீசன் நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆனேன். பாப்பா இல்லைன்னு நானே என்னை அவ்வளோ விஷயம் பேசி பேசி அவ்வளோ கஷ்டப்பட்டு டிப்ரெஷன் ஆகிதான் ஒரு ஸ்டேஜ்ல இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு பூகம்பம். நிறைய பேர் ஒயிட் ஹவுஸ் மீடியால பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட இஷ்யூஸ், கொஞ்சம் சண்டை கிடையாது. அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை. என்னால சுத்தமா எதையுமே ஏத்துக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணி இருந்து இந்த இதுல சர்வே பண்றதுக்குள்ள நான் அவ்வளோ நூலாயிட்டேன். ஒரே விஷயம்தான் சொல்லிக்கிறேன், நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நான் பாப்பாவை இப்ப ரீசெண்டா விட்டுட்டுலாம் நான் வரவே இல்லை. அது என்னோட தனிப்பட்ட விஷயம். நான் ரொம்ப இது பண்ணி நான் வரேன். ஏன்னா எனக்கு ஒரு 18-19 வயசு. நானே வெளியே இவ்வளவு கஷ்டப்படும் போது ஒரு பச்சை புள்ள ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நான் எங்க போவேன் ஏது போவேன்னா அங்கேயே விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மாமியார் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, அப்படி இப்படின்னு 1008 பேர் அவங்க வீட்டு சைட்ல இருக்காங்க. அவங்க வீட்டு சைட்ல இருக்கும்போது அவங்கள நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு 100% தெரியும். அதனால மட்டுமே அவங்க விட்டுட்டு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியும், சரி எங்கேயோ நல்லா இருக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க, நல்லா இருக்காங்கன்னு. நான் கும்புற சாமி மேல சத்தியமா சொல்றேன், அந்த பிள்ளையோட மூஞ்சி கூட எனக்கு தெரியாது, முகம் எப்படி இருக்கும், என்ன நான் எப்படி விட்டு வந்தனோ அந்த ஒரு முகம் தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கே தவிர இப்ப எப்படி இருக்காங்க என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க லைஃப் பாக்குறாங்க, நான் என் லைஃப் பாக்குறேன். எந்த குழந்தையும் நான் எங்கேயும் விட்டுட்டு வரல. உங்கள்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்கிற ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு உன் குழந்தைய விட்டு வந்த இந்த வார்த்தையை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு பெற்று நான் விட்டுட்டு வந்திருக்கேன்னா அதுல எவ்வளோ வலி வேதனை இருக்கும் அப்படின்னு எனக்கு மட்டுமே தான் தெரியும். உங்க வீட்டுல யாருக்காவது உங்க அக்கா தங்கச்சிக்கோ இல்ல உங்க கூட பிறந்தவங்களுக்கோ உங்க அம்மாவுக்கோ சொந்தக்காரங்க யாருக்காவது இந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு நீங்க உதவலினாலுமே பரவாயில்ல, குத்தி காட்டாதீங்க. ஒரு சொல்ல வச்சு குத்தி காட்டாதீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். பாப்பா விட்டு வந்ததுக்கான ரீசன் இதுதான். இதனால மட்டுமே தான் பாப்பா விட்டுட்டு வந்தேன். மனசு முழுக்க 1008 கஷ்டம் இருக்கு, கொஞ்சம் நிமிஷம் கிடையாது. நான் இதுல உங்கள்கிட்ட எல்லாமே பாதி தான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது, மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் அப்படிலாம் சொல்லாதீங்க. எவ்வளவு கஷ்டத்தை ஃபீல் பண்ணுமோ அவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். யாரும் என் கூட கிடையாது. இந்நாள் வரைக்கும் நான் தனியா தான் இருந்து நான் கஷ்டப்பட்டு நான் மட்டுமே தான் இது பண்ணி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்குறேன். ஏன்னா இந்த லைஃப்ல அப்பா அம்மா இல்லாம வளர்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் இருந்திருக்கேன். நான் ஹாஸ்டல்ல இருக்கும் போது
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு வருவாங்க. என் வீட்டுல இருந்து யாருமே வர மாட்டாங்க. அக்கா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். தம்பியும் ஹாஸ்டல்ல இருக்கான், நானும் ஹாஸ்டல்ல இருக்கேன். என்னை விட தம்பி ரொம்ப சின்ன பையன். அவன் ரொம்ப சின்ன பையன். ஸோ அவனை போய் ஹாஸ்டல்ல பாவேன். ரெண்டு பேருக்கும் ஒரே நல்லதா ஹாஸ்டல்ல பாக்குற மாதிரி வரும். ஸோ அந்த டைம்ல அவனை போய் பார்க்கணுமே, அக்கா வந்து தம்பியை போய் பார்ப்பாங்க. அப்ப எனக்கு வர முடியாது. நான் வேற ஹாஸ்டல், தம்பி வேற ஹாஸ்டல். ஸோ என்னால வர முடியாது. நான் ஒரு வீக்லி 2 month 3 month ஒன்ஸ் வந்து அக்கா என்ன பார்க்க ஹாஸ்டலுக்கு வருவா. அப்போ வரும்போது லேட் நைட் வருவா. 5 o'clock கூட முடிஞ்சு வந்து பாக்குறவங்க. ஆனா அவ தம்பியை பார்த்துட்டு நான் பாக்குறதுக்கு வரும்போது லேட் நைட் ஆயிடும். 7 o'clock கிட்ட ஆயிடும். பார்க்கவும் விட மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 2 minutes அக்கா வாங்கிட்டு வந்த திங்ஸ் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. வெறும் பேசிக்கவும் முடியாது, வைக்கவும் முடியாது. நிறைய பேரண்ட்ஸ் அந்த ஒரு நாள் ஃபுல்லா வந்து அந்த பிள்ளைங்க கூட இருந்து அதுங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அதுங்களுக்கு தலைவாரியை பூ வச்சு விட்டு என்னென்னமோ எல்லாம் பண்ணுவாங்க. தூரத்துல இருந்து உட்காந்து எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு யாரும் இப்படி இல்லையே அப்படின்னு. அந்த மாதிரி அப்பா அம்மா இல்லாம வளர்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்கு. அதுல ஒரு சின்ன சின்ன இதுக்கு கூட அவ்வளோ கஷ்டம் இருக்கும். இந்நாள் வரைக்கும் நான் வயசுல பெரியவங்க யாரா இருந்தாலுமே சரி, அப்பா தான் கூப்பிடுவேன், அம்மா தான் கூப்பிடுவேன். யாரா இருந்தாலுமே சரி, சொல்லுங்கம்மா சொல்லுங்கப்பா அப்படின்னு இப்படிதான் கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அது அப்படி ஒரு ஆசை. ஏன்னா அவங்க எல்லாம் இப்ப இருந்திருந்தாங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கும், நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அவங்க எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா அவ்வளவு சின்ன வயசுல நான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய பிரச்சனை இல்லை. எனக்கு இப்படிலாம் ஆகணும்னு கிடையாது. நான் ஒரு இடத்துல போய் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. தனியா இருக்கும்போது அந்த பசங்களால மட்டுமே அவ்வளோ அபியூஸ்க்கு ஆளான, கொஞ்சம் நெஞ்சம் அபியூஸ் கிடையாது, அவ்வளோ அபியூஸ்க்கு ஆளான. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். லவ் பண்றேன் உன்னை நான் லவ் பண்றேன், நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட பேசி நம்மள யூஸ் பண்ணிக்கதான் பார்த்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். என் லைஃப்ல நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ரொம்பவே ஆல்மோஸ்ட் இப்போ 24 years ஆகுது. 24 வயசு ஆகுது எனக்கு. இப்போ இந்த 24 வயசுல கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்ல, ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி ஏதோ இப்பதான் கொஞ்சம் மெச்சூர்டே வந்திருக்கு. எப்படி ஹேண்டில் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி விஷயத்த எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு இப்பதான் கொஞ்சம் மெச்சூர்டே எனக்கு வந்திருக்கு. சொல்ல போனா இந்நாள் வரைக்கும் அப்படியே 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 விளையாட்டுத்தனமாவே இருந்துட்டேன். இதுக்கப்புறமா அப்படி இருக்கக்கூடாது அப்படி சொல்லி நானே நிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இப்படி ஒரு பூகம்பம் மீடியால வெடிச்சுது. காயத்ரி யாரு, காயத்ரி யாரு, காயத்ரி யாரு அப்படின்னு இப்படி ஒரு பூகம்பம் வெடிச்சுது. ஸோ அதுவுமே ஒரு விதத்துல நல்லதுதான். நான் அப்படி வெடிச்சதுனால மட்டுமே தான் என்னால எடுத்துக்க முடிஞ்சது. ஓகே காயத்ரி, இதையும் உன்னால ஃபேஸ் பண்ண முடியும், நீ பண்ணு அப்படின்னு நான் எனக்குள்ள நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு யாரும் செல்ஃப் மோட்டிவேட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. நீ பண்ணுவ, உன்னால முடியும் அப்படின்னு சொல்றதுக்குலாம் யாருமே இல்லை. நான் தன்னைத்தானே பண்ண ஆரம்பிச்சேன். உன்னால முடியும் காயத்ரி, நீ பண்ணு அப்படின்னு நான் தன்னைத்தானையே மோட்டிவேட் பண்ணி தான் நான் இவ்வளவு தூரம் கொண்டுட்டு வந்தேன். சரி ஓகே, இந்த பிரச்சனை தானே, இதையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், விடு, என்ன ஆயிட போகுது அப்படின்னு நினைச்சு மீடியாவை கையில எடுத்தேன். மீடியாவில் கவி மீடியாவுக்கு வரவே மாட்டேன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது மீடியாவில் இருக்காது. ஏன்னா அவங்க பாஸ்ட் லைஃப்ல அவ்வளோ விஷயத்த அவங்க அதை பார்த்துட்டாங்க. ஸோ ரிட்டன் எனக்கு இதை வேணான்னாங்க. வரும்போது நான் எடுத்து சொன்ன ஒரே விஷயம், மீடியா தான் நமக்கான ஆயுதம். நமக்கானதை விட எனக்கான ஆயுதம் மீடியா தான். ஏன் அப்படின்னா எந்த மீடியால நான் அடிபட்டு இருக்கேனோ அதே மீடியால ஓகே நல்லா இருக்க வேணாம், ஓகே பிள்ளைங்க வந்துச்சுங்கப்பா, ஏதோ ஒண்ணு சொன்னிச்சுங்கப்பா, இப்ப நல்லா இருக்குங்கப்பா, அவ்வளவுதான். அந்த ஓகேங்கிற ஒரு காரணம் மட்டும்தான். ஏன்னா நான் யாருன்னு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு அதுவும் திறந்து நான் நல்லவன் என்னால ப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்கான அவசியமும் எனக்கு கிடையாது. நான் இதுதான் அப்படின்னு சொல்லி நான் பேசணும், நான் வைக்கணும், ஆகணும். ஏன்னா மீடியா மட்டும், எந்த மீடியா நம்மள ஒரு மாதிரி ஆக்கி நிக்க வச்சிருக்கோம், ஸோ அதே மீடியால மட்டுமே தான் நம்ம அழுக்கையும் நம்ம துடைக்க முடியும் அப்படின்னு கவிக்கு நான் சொல்லி நான் என்னையே மோட்டிவேட் பண்ணி திரும்ப இந்த மீடியாக்குள்ள நான் கவியை கூட்டின்னு வர ஆரம்பிச்சு நான் பேச ஆரம்பிச்சேன். சரி, ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போகும். இதை சொன்ன எல்லா விஷயமுமே பாதி தான். இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம்
அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாவும் மன உளைச்சலாகவும் இருக்கும். நிறைய ஹெல்த் இஷ்யூ இதனாலேயே வந்துருச்சு, கொஞ்சம் நிமிஷம் இல்லை, நிறைய வந்துருச்சு. எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா சரியாயிடும்ங்கிற நம்பிக்கை எனக்கு. நிச்சயமா எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா சரியாயிடும். இதுவும் கடந்து போகும். எப்பவுமே நடத்துக்கிற ஒரே விஷயம். நான் பின்னாடி இருக்கான்னு தெரியல, பின்னாடி எங்க இதுக்கு பின்னாடி வந்து இது இருக்கும். ஸோ தெரியுதா, அந்த ஸ்லேட் இருக்குல்ல, அந்த ஸ்லேட்டுக்கு பின்னாடி எப்பவுமே ஒரு வசனம் நான் வச்சிருப்பேன். என் லைஃப்ல எப்பவுமே அதை நான் ஃபாலோ பண்ற ஒரே விஷயம், சம்டைம்ஸ் ஃபேக் பீப்புள் திஸ் சொசைட்டி, ஸோ நோ ட்ரஸ்ட் எனி ஒன் பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கில்ஸ். இதை வந்து எப்பவுமே நான் என் மனசுல வச்சிருக்க ஒரே விஷயம் தான். அதனால இதை பத்தி நான் யோசிக்க மாட்டேன், இதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ விடுங்க, அப்படி வாழ விட்டாலே போதும் அப்படின்னு நான் நினைப்பேன். இதுவும் நமக்கு கடந்து போகும், எல்லாமே ஈஸியா நமக்கு சீக்கிரம் சரியாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, ஓகே, நீங்க கேட்ட மாதிரி என்னோட லைஃப் ஸ்டைல் நான் சொல்லியிருக்கேன், இதுல நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் தாண்டி சில விஷயம் என்னால சொல்ல முடியாத வலி வேதனைலாம் உடம்பளவுலையும் சரி மனதளவுலையும் சரி சொல்ல முடியாத வலி வேதனை எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னால் இதில் கன்வே பண்ண முடியல. எந்த மாதிரி எல்லாம் என்ன லைஃப் ஸ்டோரி இதுதான் எனக்கு. ஸோ பிடிச்சிருந்தா ஜிகே மெமரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம்னு வந்து சொல்லுங்க. ஓகே, பாய்.